செவ்வாய் என்றாலே அந்த கிரகம் வலிமை பெறுவதற்கு அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை அச்சீவ் பண்ணணும்னா வேறு இடமே கிடையாது, பழனிமலை முருகன் தான். இதில் வந்து முருக வழிபாடு ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும். குறிப்பாக சொல்லணும்னா முருகன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கேயெல்லாம் இந்த செவ்வாயுடைய வலிமை தன்மை மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நபர்கள் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த குணாதிசயம் எல்லாமே ராஜோஷ குணமாக மாறி பாசிட்டிவான நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா குடும்பம் அமைஞ்சு போயிடும். 7ஆம் இடத்துல இருந்துச்சா நல்ல வாழ்க்கை துணை அமையும். 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நல்ல சொத்து சுகம் வீடு வண்டி வாகனம்லாம் அமையும். 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ஆயுளை நீட்டிக்கக்கூடிய தன்மை. 12ஆம் இடத்துல இருந்தால் திருப்திகரமான போதும் என்ற மனம். இது எல்லாமே வந்து இந்த முருகனை வழிபாடு செய்யும் பொழுது பற்றியுள்ள தண்டாயுத பாணி பழனிமலையில் முருகன் தண்டாயுத பாணியாக கோலகத்தில் இருக்கிறாரு. தண்டாயுதம் என்றாலே இங்கே முதுகு தண்டுவடத்தை குறிக்கும். இந்த கருமையத்திலிருந்து ஆக்னி சக்கரா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தண்டுவடத்தை குறிக்கிறதுனால தான் இந்த பழனிமலை முருகனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த செவ்வாயால் ஒருவங்க கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பழனிமலை முருகனை தரிசனம் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த செவ்வாயுடைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் குறைஞ்சி போய் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அப்லோட் ஆகும். இதனால் அவங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக மலரும். உடல் வலிமை மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து